கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாதுகாவலி புனித பார்பராளின் இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றமானது அரசு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு மிக எளிமையாக நடைபெற இருக்கின்றது. எனவே மக்கள் அனைவரும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் என்றும், சமூக இடைவெளி விட்டு அமர வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் ஆலயத்தில் கொடிமரத்திற்கு அப்பால் கூட நீங்கள் அமர்ந்து விடலாம் என்றும் உடைய அன்போடு நினைவூட்டுகிறேன். இப்பொழுது கொடியேற்ற நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. குருக்களும் பீடப்பூக்களுமாக நிர்வாகிகளோடு சேர்ந்து ஆலயத்திற்கு முன்பக்கம் கொடிப்பக்கம் வருவார்கள். மக்கள் யாரும் கொடிப்பக்கம் வரக்கூடாது. அது நின்ற இடத்துல நின்று அப்படி திரும்பி பார்த்து கொள்ளலாம். அதிலிருந்தே நீங்கள் ஜெபிக்கும்படி கொடியேற்றும் பொழுது கரவொலி வேண்டாம் எழுப்பி கொள்ள வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து யாரும் கொடிப்பக்கம் கொடிக்கம்பம் பக்கம் வரக்கூடாது. அதை பார்த்தீங்களா, கேமரா எங்கே பார்க்குறீங்க? இந்த 2 கேமரா வச்சுருக்குது. இது ஒன்று எங்கே இருக்குதுன்னா மூலகரப்பட்டி ப்ளஸ் விஜயநகரம் ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக கனெக்ஷன் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி உட்காந்துருங்க. அதை மீறி யாராவது நடமாட்டிங்கன்னா நாளைக்கு என்கொயரி நானும் நீங்கள் தான் போட்டிருக்கோம். சரியா? யார் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மக்கள் தங்கள் பாதுகாவலர் தூய பார்வரம்மாவினுடைய திருநாளை கொண்டாட தயார் செய்து வைத்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் எம் பாதுகாவலியும் அடைக்கலமுமாக இருக்கிற புனித பார்வரம்மாவையும் எம்முடைய தாயும் உம்முடைய தாயுமாக இருக்கிற புனித கன்னிமரியாளையும் நினைவு கூர்ந்து அவர்கள் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பார்பராலின் கொடியேற்ற விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் பக்தர்கள் மற்றும் வெளியூர் வெளிநாடுகளில் வாழும் பக்தர்கள் மற்றும் பார்பராலின் புதுமைகளை உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு தங்கள் இல்லங்களில் இருக்கும் திரியாத்திரை பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் கொடியேற்ற விழா வாழ்த்துக்கள். நமது உள்ளங்களில் குடிக்கொண்டுள்ள புனிதர்கள் இறைவாக்கை வாழ்வாக்கியதால் மறை சாட்சிகளாக மறுபிறப்பு அடைந்துள்ளனர். எடுத்து வாசி என்ற குரலொலி அகுஸ்தினாரை புனிதராக மாற்றியது. உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது என்ற இறை வார்த்தை வணக்க அந்தோனியாரை புனிதராக மாற்றியது. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையை இழப்பாரெனின் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இறை வார்த்தை சவேரியாரை புனிதராக்கியது. மூவொரு கடவுளை ஏற்றுக்கொண்டதால் பார்பரால் புனித பார்பராலாக மறை சாட்சியாக இயற்கை சீற்றங்களின் பாதுகாவலியாக கடைசி திருவருட்சாதனத்தை பெற்று தருபவராக நம்மிடையே வளமரும் புனிதையின் கொடியேற்ற விழாவில் பங்கு பெறும் நாம் இறையாசி பெற தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி தகுந்த பலியாக இருக்க, தகுந்த விதத்திலே இதை ஒப்பு கொடுக்க, நம்மிடையே இருக்கிற குற்றங்கள் குறைகளுக்காக பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் ஆகிய அனைத்திலுமிருந்து நமக்கு முழுமையான விடுதலை வழங்குவாராக. Amen.
மன்றாடுவோம். இறைவா, இன்று விழா எடுக்கும் பார்பரம்மாள் என்னும் புனிதையினுடைய ஆண்டு கொண்டாட்டத்தில் எங்களை மகிழ்வுறச் செய்கின்றீர். அவருடைய அருள் பெருக்கின் துணையால் நாங்கள் இயற்கை சீற்றங்களில் இருந்து விடுதலை பெறவும் அவரது கற்பு துணிவு இவற்றின் எடுத்துக்காட்டால் நாங்கள் ஒளி பெறவும் எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. திருமுழுக்கை விட நற்செய்தி அறிவிப்பதே சிறந்தது என்கிறார் பவுலடியார். மீட்பை தேடுவோருக்கு கிறிஸ்துவின் சிலுவை வழிகாட்டுகிறது. நற்செய்தியின் பொருட்டு நம்பிக்கை கொண்டோருக்கு கடவுளின் வல்லமை மீட்பு அளிக்கிறது. யூதர்கள் தேடும் அடையாளங்களை விடவும் கிரேக்கர்களின் ஞானத்தை விடவும் கடவுளின் மடமையும் கடவுளின் வலுவின்மையுமே மேலானது. எனவே புனித பவுலடியார் கூறும் இறை வார்த்தையை கேட்போம். முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 25 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தி அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனிதனின் ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடம் என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கின்றது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 12. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 12. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இயற்கை சீற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற புனித பார்பரா தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான பெயரால் இந்த ஆண்டு திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் முதல் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க, எல்லா தீமைகளிலிருந்து உங்களை விடுவிக்க இந்த திருப்பலி வழியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு இறை மக்களே, இந்த பார்பரா அன்னையினுடைய, இந்த பார்பரா புனிதையினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது அங்கே இந்த பார்பரா என்ற இந்த கன்னி தெய்வத்திற்கும் அவரை பெற்றெடுத்த அவருடைய அப்பாவுக்கும் இடையேதான் அங்கே மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுவதனை நாம் பார்க்கின்றோம். அன்பு மக்களே, உங்கள பல பேர் திருமணத்துக்கு முன்பாக திருமண தயாரிப்பு பயிற்சிக்கு போயிருக்கீங்களா? யாரெல்லாம் திருமண தயாரிப்பு பயிற்சிக்கு போயிருக்கிறா? ஒருத்தர் போகல, எல்லாரும் போயிருக்கீங்க, அப்படித்தானே? நிறைய பேர் திருமண தயாரிப்பு பயிற்சிக்கு போயிருக்கீங்க. அதுல உளவியல் தொடர்பாக உளவியல் உறவு தொடர்பாக ஒரு அருமையான ஒரு வகுப்பு இருக்கிறது. அந்த வகுப்பிலே சொல்வார்கள், ஒவ்வொரு பெண் குழந்தையும் உளவியல் ரீதியாகவும் உயிரியல் ரீதியாகவும், ஒவ்வொரு பெண் குழந்தையும் உளவியல் ரீதியாகவும் உயிரியல் ரீதியாகவும் தகப்பனோடு நெருங்கிய தொடர்போடு இருப்பார்கள். ஒவ்வொரு பெண் குழந்தையும் யாரை ரொம்ப அன்பு செய்யும்? யார? அப்பா. அம்மாவை விட அப்பாவை தான் அதிகமா அன்பு செய்யும் பெண் குழந்தைகள். அதே போல ஆண் குழந்தைகள் யார அதிகமா அன்பு செய்வாங்க? அம்மா. அப்பாவை விட அம்மாவை அதிகமா அன்பு செய்வாங்க. இது இயற்கை நியதி, இது உளவியல் உண்மை, இது உயிரியல் உண்மை. ஆனால் நம் புனிதனுடைய வாழ்விலே இந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த தகப்பனுடைய பாதுகாப்பு, தகப்பனுடைய வழிகாட்டுதல், தகப்பன் சொல்கின்ற அறிவுரைகள், இவையெல்லாம் நம்முடைய புனிதைக்கு கிடைக்கவில்லை. அது மறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல,
எந்த தகப்பன் பெண் குழந்தையை அதிகமாக நேசிப்பாரோ அந்த தகப்பனே அந்த பெண் குழந்தையை என்ன செய்கின்றார்? வெட்டி கொலை செய்கின்றார். அந்த அளவுக்கு அங்கே அந்த புனிதைக்கு, அந்த இளம் கன்னிகைக்கு தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய அரவணைப்பு, தகப்பனுடைய பாதுகாப்பு அங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மறுக்கப்படுவதற்கு இந்த புனிதையினுடைய வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன என்றால், சாதாரண விஷயங்கள். சாதாரண விஷயங்கள். என்ன சாதாரண விஷயம்? அப்பா புறவினத்தார், ஒரு கிரேக்கர், கிரேக்க தெய்வத்தை வழிபடுகிறவர். இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க? கிறிஸ்தவங்களா மாறி இருக்காங்க. இயேசுவை நம்பி இருக்கிறாங்க, இயேசுவை விசுவசித்திருக்கிறாங்க. இவ்வளவுதான். அவர் ஒரு கிரேக்கர், கிரேக்க தெய்வத்தை, புறவினத்து தெய்வத்தை வழிபடுகிறவர். இவர் இயேசுவை வழிபடுகிறவர், இயேசுவை தன்னுடைய மணவாளனாக ஏற்றுக்கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு கன்னிகை. அது மட்டுமல்ல, இந்த தகப்பனுக்கு இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு கோபம் தன்னுடைய அன்பு மகள் மீது, தான் அன்பு செய்ய வேண்டிய மகள் மீது வருவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், இந்த சமூக அந்தஸ்து. தகப்பனுக்கு வருகின்ற சமூக அந்தஸ்து என்கின்ற போதை. அது ஒரு புகழ்ச்சி அல்ல, அது ஒரு போதை. சமூக அந்தஸ்து எப்படி? நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் ஒரு பெரிய பிரபு குடும்பத்தை சார்ந்தவன், என்னை எல்லோரும், இந்த கிரேக்க தெய்வத்தை வழிபடுகிற எல்லோரும் என்னை மதிக்கிறார்கள். ஆனால் இந்த சுண்டக்கா பிள்ளை, எனக்கு பிறந்த இந்த கழுதை எப்படி இந்த தெய்வத்தை விட்டுவிட்டு இன்னொரு தெய்வத்திற்கு போகலாம் என்கின்ற போதை, மமதை. இதனால்தான் அந்த தகப்பனுக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது? இந்த அதிகார போதை, சமூக அந்தஸ்து என்கிற போதை தலைக்கு உச்சமாக ஏறி இயல்பாக வரக்கூடிய அன்பு, இயற்கையாக வரக்கூடிய அன்பு அங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போதையினால், இந்த சமூக அந்தஸ்தினால் அங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு மக்களே, இது இப்படி மறுக்கப்பட்டதினால், இப்படி இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய அன்பு மறுக்கப்பட்டதனால், இப்படி இயற்கையிலேயே ஒரு பெண் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு மறுக்கப்பட்டதனால் கடவுள் பார்க்கின்றார். என்ன செய்கின்றார்? இந்த அன்பை, அன்பு செய்ய ஒரு தகப்பன் இல்லை என்கின்ற நிலை பார்பராவுக்கு வருகிறது. இதை பார்க்கின்ற எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் அவருக்கு 100 மடங்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார். அவருடைய இறப்பிற்கு பிறகு கடவுள் இந்த பார்பராவுக்கு 100 மடங்கு பாதுகாப்பு, ஒரு தகப்பனிடமிருந்து கிடைக்காத பாதுகாப்பு இந்த திருச்சபை, உலகெங்கும் இருக்கிற திருச்சபை தந்தையர்களிடமிருந்து, திருச்சபை தலைவர்களிடமிருந்து அந்த தகப்பனுக்குரிய பாதுகாப்பை கடவுள் அவருக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, எத்தனையோ கோடான கோடி மக்களுடைய அன்பை இந்த பார்பரா தாய்க்கு, இந்த பார்பரா புனிதைக்கு எல்லாம் வல்ல கடவுள் கொடுக்கின்றார். நாமெல்லாம் நினைச்சு பார்த்திருப்போமா? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நினைத்து பார்த்திருப்பார்களா? இந்த பார்பராவுக்கு நாம் அன்பாக இருப்போம், இந்த பார்பராவை நாம் அன்பு செய்வோம், இந்த பார்பராவுக்கு நாம் விழா எடுப்போம் என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா? பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் நாம் இந்த பார்பரா கன்னியை, இந்த பார்பரா புனிதையை, இந்த பார்பரா மறை சாட்சியை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அவருக்கு அந்த அன்பு மறுக்கப்பட்டது. மறுக்கப்பட்டதனுடைய விளைவாக இந்த அன்பு 100 மடங்கு கடவுளால் கொடுக்கப்படுகிறது. அன்பு இறை மக்களே, அது மட்டுமல்ல, எந்த தந்தை இந்த பெண் குழந்தையை அன்பு செய்ய மறுத்தாரோ,
எந்த தந்தை இந்த பெண் குழந்தைக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்காமல் வெறுத்தாரோ அந்த தந்தையை கடவுள் பழி தீர்த்தார். கடவுள் பழி தீர்த்தார். அவர் அப்படியே எரிந்து சாம்பலாகி போனதாக நமக்கு வரலாறு சொல்கிறது. அப்படியானால் அன்பார்ந்த இறை மக்களே, இந்த கதைகளை எல்லாம், இந்த வரலாற்றை எல்லாம் நாம் கேட்ட பிறகு நமக்குள்ளே எழ வேண்டிய சிந்தனை என்ன? இயல்பாக இருக்கின்ற அன்பை, பாதுகாப்பை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இயல்பா ஒரு தகப்பன் ஒரு பெண் குழந்தையை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? சொல்லுங்க. என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் இயல்பாக. அதே போல இயல்பாக இயற்கை முறையிலே, உளவியல் முறையிலே, உயிரியல் அடிப்படையிலே இங்கு இருக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தையும் தன்னுடைய தாயால் முழுமையாக அன்பு செய்யப்பட வேண்டும். இப்படி கொடுக்கப்பட வேண்டிய அன்பு, இப்படி பாதுகாக்கப்பட இப்படி கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏதோ சின்ன சிறிய காரணங்களுக்காக மறுக்கப்பட்டால் கடவுள் பெற்றோராகிய நமக்கு என்ன செய்வார்? என்ன செய்வார்? சொல்லுங்க. தண்டனையை கொடுப்பார். மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பெண் குழந்தைகளுக்கும் சரி, நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கும் சரி, இயல்பாக கிடைக்க வேண்டிய அன்பும் பாதுகாப்பும் உரிய முறையில் கிடைக்கப்பட வேண்டும். அப்படி கிடைப்பதற்கு நம்முடைய சமூக அந்தஸ்து, நம்முடைய சாதிய பெருமைகள், நம்முடைய மத வெறி இவையெல்லாம் தடையாக இருக்குமே ஆனால் கடவுள் அந்த தடைகளை எல்லாம் உடைத்துவிட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அன்பை, நாம் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை 100 மடங்கு கொடுப்பதோடு மட்டும் நிறுத்திவிட மாட்டார். கொடுக்க மறுத்த பெற்றோரை அவர் என்ன செய்வார்? பழி வாங்குவார். அதை மறந்துவிடக்கூடாது. சரியா? எனவே நம்முடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்தில் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை பேணி காப்பது, நம்முடைய பிள்ளைகளை முழுமையாக அன்பு செய்வது, நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய பாதுகாப்பை கொடுப்பது, இந்த பொறுப்பு பெற்றோராகிய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோராகிய நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. இது ஏனோ தானோ என்று அல்ல. நான் விரும்பினால் பாதுகாப்பு கொடுப்பேன், நான் விரும்பினால் என்னுடைய குழந்தைகளை அன்பு செய்வேன் என்று அல்ல. நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பலையோ என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளை அன்பு செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பையும் அன்பையும் கொடுத்து இந்த உலகிலே பொறுப்புள்ள பெற்றோராக ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். இது கடவுளிடமிருந்து ஒவ்வொரு பெற்றோருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. இது அழைப்பு என்றால் என்ன? ஆங்கிலத்தில் சொன்னால் ஒகேஷன். இது ஒரு அழைப்பு, இது ஒரு இறை அழைத்தல். எப்படி குருக்களும் கன்னியர்களும் ஒரு வித்தியாசமான பணிக்காக, ஒரு சிறப்பு பணிக்காக அழைக்கப்படுகிறார்களோ அதே போல ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்கும், பிள்ளைகளுடைய அன்பிற்கும், பிள்ளைகளை அன்பு செய்வதற்கும், பிள்ளைகளை கண்ணியத்தோடு வளர்ப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, இந்த திருவிழா முதல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முடிவெடுக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையை, என்னுடைய பெண் குழந்தையை, குறிப்பாக பெண் குழந்தைகளை, இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு நிறைய அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய அநீதிகள் யாரால நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது?
தகப்பன்மாராக நிறைய செய்திகள் நாம் வாசிக்கிறோம். தகப்பன் பெண் குழந்தையை பாலியல் வன்முறை செய்திருக்கிறான். தகப்பன் பெண் குழந்தையை விட்டு ஓடிவிட்டான். தகப்பன் பெண் குழந்தையை செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யாமல் பாலியல் ஆசைக்காக, சிற்றின்ப ஆசைக்காக இந்த குழந்தைகளை விட்டுவிட்டு இன்னொரு மனம் முடித்து விட்டான். இப்படியெல்லாம் நாம் கேள்விப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தி. உண்மையிலேயே அப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் சபிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் கடவுளால் தண்டிக்கப்படுவார்கள். எனவே அன்பான தகப்பன்மார்களே, அன்பான தாய்மார்களே, நாம் என்ன செய்துவிடக்கூடாது? ஊதாரிகளாக நாம் மாறிவிடக்கூடாது. நாம் ஊதாரிகளாக மாறிவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் ஊதாரிகளாக மாறிவிடும். எனவே குடிக்கின்ற தகப்பன்மார், கெட்ட பழக்கங்களில் இருக்கின்ற தகப்பன்மார், உழைக்காமல் சோம்பி திரிகின்ற தகப்பன்மாருக்கு இன்று புனித பார்பரா வழியாக, இந்த பார்பரா அன்னையினுடைய கொடியேற்றத்தின் வழியாக ஆண்டவர் சொல்கின்ற அழைப்பு, மனமாறுங்கள். அடிமரத்திலே கோடாரி வைத்தாயிற்று, மனமாறவிட்டால் வெட்டி எறியப்படுவீர்கள். எனவே கெட்ட பழக்கங்களில், தீய பழக்கங்களில் இருக்கிற தகப்பன்மார், கெட்ட பழக்கங்களில், தீய பழக்கங்களில் ஊதாரித்தனமாக இருக்கின்ற தாய்மார் மனம் திரும்ப வேண்டும். பிள்ளைகளை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு உரிய முழுமையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். எனவே அதற்கு நம்முடைய சுயநலம் தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நம்முடைய ஈகோ என்ன செய்யக்கூடாது? தடையாக இருக்கக்கூடாது. அப்படி தடையாக இருக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பார்பரா அன்னையினுடைய உதவி தேவை. பார்பரா தாயினுடைய வழிகாட்டுதல் தேவை. பார்பரா தாயினுடைய ஜெபங்கள் நமக்கு தேவை. அதற்காக இந்த திருப்பலியில சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து விசுவாசிகள் மன்றாட்டை, நம் அனைவருடைய தேவைகளையும் இறைவன்பால் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். படைப்புகளுக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கூறிய இறைவா, இறைப்பணியாளர்களான பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் இறைப்பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களது பணி சிறக்க உமது அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் அரசே இறைவா, என் நாட்டை ஆளும் தலைவர்கள் அன்பு, நீதி, நேர்மை, உண்மை வழியில் மக்களை வழிநடத்திட வேண்டிய ஞானத்தையும் சொல் வன்மையும் தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களுடன் இருப்பேன் என்று கூறிய இறைவா, கொரோனா காலத்தில் எங்களுடன் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, பார்பராளின் கொடியேற்ற விழாவில் பங்கு பெறும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் நோய்கள் நீங்கி நலமுடன் வாழவும், பஞ்சம் பட்டினியின்றி நிறைவான வாழ்வு வாழவும், தங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறையரசி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான இறைவா, பல்வேறு காரணங்களால் எம் ஊரில் இருந்து வெளியூர், வெளிநாடுகளில் வாழும் மக்களை ஆசீர்வதியும். அவர்களின் தொழில் வளம் பெருகி பொருளாதாரம் செழிக்கவும், குடும்பங்களில் சமாதானம் பெருக வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த புனிதமான பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்ற பலியாக இருக்கும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, பார்வரா எனும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஓப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கண்ணியும் மறை சாட்சியுமான எங்கள் ஊரின் பாதுகாவலர் தூய பார்வரா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அருப்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது ஒரு மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சீவன், எல்லா திருநிலையினர், குறிப்பாக எங்களுடைய பாதுகாவலி புனித பார்வராளின் திருநாளின் முதல் நாளில் கலந்து கொண்டுள்ள எங்கூர் மக்கள் மற்றும் கலந்து கொள்ள இயலாத எமது ஊரையும் அக்கம் பக்கம் உள்ள அனைத்து ஊர்களை சார்ந்த இறை மக்கள், உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய எமதூர் சொந்தங்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத் தந்தவாறு
நமது மண்ணிலே இறையாட்சி மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியினை சமாதானத்தினை ஒருவர் மற்றவரோடு உறவின் வாழ்த்துக்களாக பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிறைவான வாழ்வு வழங்குவதாக. கைகளில் மட்டுமே நற்கருணை வழங்கப்படும். மக்கள் 3 இடங்களில் வழங்கப்படும். எனவே அவரவர் அந்தந்த இடத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறு